திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதம் கலந்து கொண்டு இந்தியாவிலேயே அதிக ஜிஎஸ்டி கட்டும் மாநிலம் தமிழகம்தான் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இருந்து 23,661 கோடி ஜிஎஸ்டி வரி செலுத்தியும் மத்திய அரசு வெறும் 2,976 கோடி மட்டுமே தமிழகத்திற்கு கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். கரூர் கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு திருவீதி உலா நடைபெற்றது. வெங்கடரமண சுவாமி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடும்ப தகராறு காரணமாக காவலர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்லம்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் அவனியாபுரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள மலை ரயில் நிலையம் புதுப்பிக்கும் பணியை சேலம் கோட்ட ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு மேற்கொண்டார். தற்போது 7 கோடி மதிப்பில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ரயில்வே பொது மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா ஆய்வு மேற்கொண்டு விரைவில் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனை கழிவறையில் வழுக்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எலிசபெத் ராணி என்ற பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த பெண் கழிவறைக்கு சென்றபோது வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பானார் கோவிலில் 1018 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 72 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏக்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை ஓஎம்ஆரில் உள்ள தனியார் கல்லூரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக தீயில்லா சமையல் செய்து அசத்தினர். 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒரே நேரத்தில் தினை லட்டு, இளநீர் பாயசம், தயிர் சாதம் என விதவிதமாக உணவுப் பொருட்கள் செய்து காட்சிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மாசி மக திருவிழாவை ஒட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமி சந்திரசேகரர் 63 நாயன்மார்களுடன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய வீதிகளில் உலா வந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.